கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராகமம் 1வது அதிகாரத்தோட நம்ம பார்க்கும் பொழுது, எகிப்தின் ராஜா என்ன செய்கிறார்னா, சிப்பிரால் பூவால் என்ற ஒரு மருத்துவச்சிங்கிட்ட 2 பேர்கிட்டையும் பேசி, எபிரேய ஸ்திரீங்க மருத்துவத்துக்கு வரும்பொழுது பிரசவ நேரத்தில் ஆண் பிள்ளையான நீங்கள் கொன்னுடுங்க, பெண் பிள்ளை இருந்தால் மட்டும் நீங்கள் உயிரோடு வைங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரை கூப்பிட்டு சொல்கிறார். உடனே மருத்துவச்சிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஆண்டருக்கு பயந்தனால ஆண் பிள்ளை பிறந்தால் கூட அவங்க சாகடிக்கலை, அவங்கள காப்பாற்றுறாங்க, அது ஆண் பிள்ளைகளே காப்பாற்றுறாங்க. அப்போ ராஜா கூப்பிட்டு கேட்குறாரு, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, அவங்க பிரசவம் வரத்துக்கு முன்னாடியே பிரசவம் ஆகிடுது, அவங்களுக்கு மருத்துவச்சிக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே அவங்க பிரசவம் ஆகிடுது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறாங்க, ராஜா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த மருத்துவச்சிங்க ஆண்டருக்கு பயப்படுறாங்க. அப்போ ஆண்டருக்கு பயந்தனால தான் ராஜா சொல்கிற காரியம் அதுபடி அவங்க செய்ய அவங்களால முடியல, ஆண்டருக்கு பயப்படுகிற பயம் இருக்கனால தான். ஆனால் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததுனால அவளுடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்கிறாராம். அப்போ அவளுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா ஆண்டருக்கு பயந்து அவங்க தவறு அவங்க செய்யலை. ராஜா ஒரு தவறு செய்ய சொல்லும்பொழுது கூட அவங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறனால அந்த தவறு அவங்க செய்யலை, செய்யாமல் அந்த பிள்ளைங்களை காப்பாற்றுறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ ஆண்டவர் பார்க்குறான்ற பயம் இருக்கணும். யோசிப்பு வாழ்க்கையில் கூட போத்திபார் மனைவி பாவத்துக்கு அழைக்கும் போது கூட யாருமே இல்லை, அவன் பாவம் செஞ்சுருக்க முடியும். ஆனால் என்ன சொல்கிறான், நான் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன். அப்போ கர்த்தர் பார்க்குறார், யாருமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, கர்த்தர் என்னை பார்த்துட்ருக்காரு. கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி, அதனால தான் அந்த பாவத்துக்கு விலகி ஓடுறான்ப்பா. அப்போ அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆண்டருக்கு பயப்படுற பயம் யார் இருக்காங்க, இல்லை இது ஆண்டருக்கு பிரியமா, இது நான் செய்த கர்த்தர் விரும்புவாரா, எந்த காரியம் நான் ஆண்டவர் துக்கப்படுத்துவேன், எந்த காரியம் செய்தால் ஆண்டவர் துக்கப்படுவார். அப்போ ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் பார்க்கன்ற பயம் நமக்கு இருக்கணும். அம்மா அப்பா பார்க்குறாங்க, அம்மா அப்பா தான் பார்க்கலையே, நம்ம துணிகரமாக பாவம் செய்வோம். செல்ஃபோனில் தேவையில்லாத நேரத்தை வேஸ்ட் பண்ணி அதில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்த்து கண்களை தீட்டுப்படுத்தி சரீரத்தை தீட்டுப்படுத்தி அம்மா அப்பா பார்க்கல யாரும் பார்க்கலன்னு நம்ம செய்கிறோம். ஆனால் அதை கர்த்தர் பார்க்கறனே ஒரு பயம் நமக்கு இருக்கணும். யார் பார்க்கலனாலும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம பேச்சில், நம்முடைய நடக்கையில், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிறோமா நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். வசனத்துப்படி நம்ம வாழுறோமா, நடக்கிறோமா, கர்த்தர் பார்க்கிறாரே. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கும் பொழுது துணிகரமான பாவங்களுக்கு கர்த்தர் நம்ம விலக்கி காத்து தெய்வ சமூகத்தில் காத்திருக்கணும், ஜெபிக்கணும். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். அதிகாலை எழுந்து தெய்வ சமூகத்தில் ஆண்டவரை தேடணும், வேதத்தை வாசிக்கணும், வேதத்தின்படி நம்ம நடக்கணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்க, நம்முடைய பார்வை எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கா, அந்த ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கணும். ஐயோ நம்ம ஜெபிக்கலே ஒரு பயம் இருக்கணும், வேதம் வாசிக்கலே அந்த வசனத்தில் நம்ம என்ன போட்டிருக்கார், நம்ம நடக்கிறோமா ஒரு பயம் இருக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தைகளை தேவனுக்கு பிரியமில்லாத பேசிடுறோமா ஒரு பயம் இருக்கணும். செல்ஃபோனில் கத்துற நேரத்தை வீணாக்குறோமா பயம் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு காரியத்துலேயும் அந்த பயம், ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா அந்த பாவம் செய்யாதபடிக்கு நம்ம அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடும். கண்களில் பாவம் செய்கிறோமா, சிந்தனையில் பாவம் செய்கிறோமா, நம்ம ஒவ்வொரு நிமிடமும் நம்ம ஆராய்ச்சி பார்க்குறோம். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். உன் கண் தெளிவாக இருந்தாலும் சரீரம் முழுது வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு.
அப்போது கண்களில் எந்த காற்று நான் தப்பு பண்ணுறேன் ஆண்டவரே? சிந்தனை, மாம்ச சிந்தனை மரணம். இந்த மாம்ச சிந்தனை நான் என்ன தப்பு பண்ணுறேன் ஆண்டவரே? பயம் இருக்கணும். இருதயத்தில் திருக்குலதம் கேடுதமான இருதயத்தில் எந்த துர்க்குணங்கள் இருதயத்தில் இருக்குது நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். பயம் இருக்கணும். நம்ம போகிற பாதை, நம்ம போகிற இடம் கர்த்தருக்கு பிரியமான இடமா ஆராய்ச்சி பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு காரியத்துலேயும் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தேன்னா நம்ம அந்த பாவத்தை நம்ம செய்ய முடியாது. இதனால் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளும் உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க சப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு கர்த்தருக்கு பயந்து நம்மை நாமே காத்து கொள்ளும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பங்களை தழைக்கும்படி செய்வார். தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்க முடியும், ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைய இருக்குது. அவருடைய கிருபை அவங்க மேலே இருக்கும். எல்லாத்தையுமே ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவருக்கு பயப்படுற பயம் மாத்திரம் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம எந்த வாழ்க்கையில் எந்த காலத்தில் நம்ம குறைவு இருக்காது. நல்ல கூட வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கான்னு நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோமப்பா. இந்த வார்த்தை கேட்குறேன் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்களை ஒவ்வொருத்தருக்கு கொடுங்கப்பா. தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயன்னு பார்க்குறோம். தீமையான காரியங்கள் நாங்கள் பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, நடக்கக்கூடாது. கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழக்கூடிய கிருபை எங்களுக்கு இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் தரும்படி நம்ம கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.